ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூட் டவுன் கொச்சினில் இருக்கக்கூடிய ஜூட் டவுன் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் தெரிகிற இந்த பொருள் எல்லாமே ஜூட் டவுனில் தான் இருந்தது. ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாகவே தான் இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற யாராவது ஜூட் டவுன் போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் பற்றின ஒப்பீனியன் அதிகமாக இருந்ததா, இல்லை ஓகேவாக இருந்ததா, இல்லை கம்மியாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பொருள் எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஒரு ஷாப்லேயும் நிறைய வெரைட்டிஸ். இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்குன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நிறைய பெயிண்டிங்ஸ் அங்கெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் ருப்பீஸ் அது இருக்குது பார்த்தீங்களா, காலனா அரையனா அது எல்லாத்தையுமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வளையல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. பட் நான் என்ன ஒரு ட்ராபேக்காக நினச்சேன் அப்படின்னா, ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு சில இடங்களில் ரேட் நல்லாவே அஃபோர்டபுளாக இருந்தது. பட் ஒரு சில இடங்களில் ரேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் சும்மா பார்த்துட்டு மட்டும் வர மாதிரி தான் இருந்தது. விநாயகர் சிலை ஒரு 2 இன்ச் இருக்கும். அதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 சம்திங் சொன்னாங்க. பட் பொருள் வந்து ஓகே, அந்த ஃபினிஷிங், அந்த குவாலிட்டி அது எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் ரேட்டு தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. இந்த பொருள் எல்லாமே நாங்கள் வந்து அங்கே பார்த்தது தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்படி பார்த்துட்ருக்கும்போது நான் இந்த பிளேஸையும் வந்து கவர் பண்ணேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. புறாலாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. உங்களுக்கு இந்த பிளேஸ்லாம் பிடிச்சிருக்குதா அப்படின்றத சொல்லுங்கள். இந்த இடங்கள்லாம் பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகாக இருந்தது. இந்த இடங்களை பார்க்கும்போதும் அப்படியே நம்மளுக்கு இருக்கக்கூடிய கவலைகள்லாம் கழட்டி வச்ச மாதிரி அவ்வளவு ஒரு காமாக அமைதியாக இருந்தது. தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் போச்சு, அதையும் பார்த்தோம். இந்த ஷிப்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது எல்லா இடங்களையும் பார்க்கும்போது. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ஜூட் டவுன் லேனும் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஓரமாக இருந்தது. நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கூட இந்த இடம் அவ்வளவு அழகாக தெரிஞ்சது. நீங்கள் யாரெல்லாம் இங்கே போயிருக்கிறீங்க, இந்த இடங்கள்லாம் பார்த்துருக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த காமிச்சிட்ருக்குறாங்க அந்த கப்பல் பிக்சர், அந்த அந்த பொருளெல்லாம் வந்து 60 ருப்பீஸ்லேயே வந்து ஸ்டார்ட் ஆனது. இங்கே இருக்கக்கூடிய ஷாப் ஓனர்ஸ் வந்து இங்கே ஃபாரின் பீப்புள் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய பொருள் பற்றி இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வந்து கவனிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபாரின் பீப்புள் வந்து பொருளை வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே இருந்தது. 100 ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆணுச்சு. இந்த மினி வாட்ச், மினி கிளாக், ஸ்லிங் பேக்ஸ் இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டிக்கர் இதெல்லாம் வந்து 60 ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆனது. 60, 80, 100 இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆனது. கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தோம். இந்த ஸ்டெட் ஐட்டம்ஸ் வந்து 20 ருப்பீஸ்லேருந்து மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 100 வரைக்கும் தான் இருந்தது. ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு வெரைட்டியஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க போடுற மாதிரி இருந்தது. பட் அதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸே 850 சம்திங் இருந்தது. குவாலிட்டி வந்து ஓகே சூப்பராக இருந்தது. பட் ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த ஃபாரின் பீப்புளுக்கு தான் அந்த ஷாப் ஓனர் வந்து அவங்களுடைய ஐட்டம்ஸ் பற்றி இங்கிலீஷில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் வெயில் தான் கொச்சினில் ரொம்ப ஜாஸ்தி.